അവിടെ കൂടിയിരുന്ന എല്ലാ പേരും அங்கே கூடியிருந்த எல்லோர் மேலும் ആത്മാവിൽ നിറഞ്ഞവരായി அவர்கள் எல்லோரும் ஆவியிலே நிரம்பினவர்களாய் അന്യഭാഷകളിൽ പറയാൻ തുടങ്ങി. அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். ഇന്ന് രാത്രി എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? കാറ്റിന്റെയും തീയുടെയും അനുഭവമാണ്. காற்றினுடைய அக்கினுடைய அனுபவம் தான் ഞാൻ അന്യഭാഷയിൽ സംസാരിക്കുന്നു. நான் அந்நிய பாஷையில் பேசுவது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഒന്ന് വാഗ്ദത്തം, വാഗ്ദത്തം. രണ്ട് അനുസരണം, കീഴ്പടിതൽ. മൂന്ന് നിവർത്തീകരണം, நிறைவேறுதல். ഈ വാഗ്ദത്തത്തിലൂടെ ഒരു സഭ കടന്നു പോയാൽ, இந்த வாக்குத்தத்தத்தின் வாயிலாக சபை கடந்து செல்லுமானால் ഒരു ഉണർവിലേക്കുള്ള ഒരു സ്റ്റെപ്പാണ് அது. அந்த சபையின் எழுப்புதலுக்கு நேராக எடுத்து வைக்கிற அடியா இருக்கிறது. നിന്റെ സഭയ്ക്കകത്ത് കാറ്റിന്റെ അനുഭവം ഉണ്ടെങ്കിൽ, உங்கள் சபைக்குள்ளே காற்றின் அனுபவம் இருக்கும் என்றால், നിന്റെ സഭയിൽ ഒരു തീയുടെ അനുഭവം ഉണ്ടെങ്കിൽ, உங்கள் சபையிலே அக்கினியின் அனுபவம் இருக்கும் என்றால், സഭ സ്റ്റെപ്പ് വയ്ക്കുന്നത്, சபை அடியெடுத்து வைப்பது ഉണർവിനകത്താണ്, எழுப்புதலுக்குள்ளேதான். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி சொல்லுங்க. ശിഷ്യന്മാർ ഉണർവിലേക്ക് സ്റ്റെപ്പ് എടുത്ത് വയ്ക്കുകയായിരുന്നു. ശിഷ്യர்கள் எழுப்புதலுக்கு நேராக அடியெடுத்து வைக்கிறவர்களாய் இருந்தார்கள். ഈ കാറ്റും തീയും ഇവരുടെ മേൽ അടിച്ചപ്പോൾ, இந்த காற்றும் அக்கினி இவர்கள் மேல் வீசின போது, യേശുവിന്റെ ശിഷ്യന്മാർ, യേശുവിன் சீசர்கள் ധൈര്യശാലികളും அவர்கள் தைரியம் உள்ளவர்களும் ശക്തന്മാരുമായി മാറി. அவர்கள் வல்லமை உள்ளவர்களுமாய் மாறினார்கள். ഇന്ന് രാത്രി ക്രിസ്തീയ ജീവിതത്തിന്റെ അടിസ്ഥാനം ക്രിസ്തുവാണ്. இந்த இரவிலே கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிஸ்தானம் அஸ்திவாரம் கிறிஸ்துவாய் இருக்கிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം, ലൂക്കാ എഴുതിയ സുവിശേഷം 1-ാം അധ്യായം 1-ാவது அதிகாரம் 35-ാമത്തെ വചനം ഒന്ന് വായിച്ചേ. 35-வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. മറിയയുടെ ദൈവത്തിന്റെ ദൂതൻ ദൂത് പറയുമ്പോൾ, മറിയാളെ பார்த்து தேவனுடைய தூதன் தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது, மரியாளுக்கு அது അക്സെപ്റ്റ് ചെയ്യാൻ പറ്റിയില്ല. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രവചനം എല്ലാം, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ഇമ്പോസിബിൾ ആയിരിക്കും. அதெல்லாம் ஆமென் சோதரன் நம்பவே முடியாத அளவில் இருக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. പ്രവചനങ്ങളെല്ലാം എന്തായിരിക്കും? தீர்க்க தரிசனங்கள்லாம் எப்படி இருக்கும்? ഇമ്പോസിബിൾ ആയിരിക്കും. நடக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும். അതുകൊണ്ടാണ് മറിയ പറഞ്ഞത്, அதனால்தான் மரியாள் சொன்னாள், ഈ ദൂത് എനിക്ക് ഉൾക്കൊള്ളാൻ പറ്റുന്നില്ല. இந்த வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇതെങ്ങനെ സംഭവിക്കും? ஆமென். அவள் உடனே கேட்கிறாள், இது எப்படி நடக்கும்? ഇതെങ്ങനെ സംഭവിക്കും? இது எப்படி நடக்கும்? എങ്ങനെ ഈ വിടുതൽ നടക്കും? எப்படி இந்த விடுதலை நடக்கும்? ഈ വാഗ്ദത്തം എങ്ങനെ നടക്കും? இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? ഈ വിടുതൽ എങ്ങനെ നടക്കും? இந்த விடுதலை எப்படி நடக்கும்? ഈ സൗഖ്യം എങ്ങനെ ലഭിക്കും? சுகம் எப்படி பெற்றுக்கொள்வேன்? എനിക്ക് ഈ കാരാഗ്രഹത്തിൽ നിന്ന് എങ്ങനെ സ്വതന്ത്രമാകാൻ പറ്റും? എന്നാൽ எப்படி இந்த இருளில் இருந்து ஆமென் விடுவிக்கப்பட ഈ முடியும்? ബന്ധനത്തിൽ നിന്ന് എങ്ങനെ പുറത്തു വരാൻ കഴിയും? இந்த கட்டில் இருந்து எப்படி நான் வெளிவரவேன்? ദൂതന്റെ മറുപടി, தூதனுடையதான பதில், പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ വരും. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். നീ അപ്പോൾ ഒരു മിറക്കിൾ കാണും. அப்போ நீ ஒரு அற்புதத்தை பார்ப்பாய். ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இரவிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ഇമ്പോസിബിൾ എന്ന് പറയുന്ന നിന്റെ മേലെ, முடியாது முடியாது என்று சொல்லுகிற உன்மேலே പരിശുദ്ധാത്മാവ് വരുമ്പോൾ, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது അസാധ്യങ്ങൾ സാധ്യമാകും. முடியாதது முடியும். എന്താ എങ്ങനെ ഞാൻ ഈ പരീക്ഷ ജയിക്കും? எப்படி இந்த பரீட்சையை நான் மேற்கொள்வேன்? എനിക്ക് ഡോക്ടറാവാൻ ആഗ്രഹമുണ്ട്, எனக்கு மருத்துவராய் மாற விருப்பம் இருக்கிறது. എന്നാൽ എന്റെ അപ്പനും അമ്മയ്ക്കും എന്നെ പഠിപ്പിക്കാനുള്ള സാമ്പത്തിക ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഇല്ല, ഫിനാൻഷ്യൽ ബാക്ക്ഗ്രൗണ്ട് ഇല്ല. ஆனால் என் தகப்பனுக்கோ தாய்க்கோ என்னை படிக்க வைக்கக்கூடிய பொருளாதார பின்னணி இல்லை. എനിക്കാണെങ്കിൽ ബുദ്ധി അങ്ങോട്ട് ഓർക്കാവുന്നില്ല. என்னுடைய புத்தியை கொண்டு அதை யோசிக்க கூட முடியவில்லை. പ്രവാചകൻ പ്രവചിച്ചു, ஆனால் தீர்க்கதரிசனம் உரைத்தார், നീ ഒരു ഡോക്ടറാവും, நீ ஒரு டாக்டராய் மாறுவாய். ഹൗ എങ്ങനെ സംഭവിക്കും? எப்படி நடக்கும்? പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ വരും. பரிசுத்த ஆவியானவர் மேல் வருவார்.
പ്രവാചകൻ പ്രവചിച്ചു നീ അമേരിക്കയിൽ പോകുമെന്ന്. ஆமென். தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், நீ அமெரிக்கா தேசத்துக்கு போவாய் என்று. 3000 ஸ்கொயர் ஃபீட் உള്ള വീട് തരുമെന്ന്. 3000 சதுரடி ஆமென் அளவிலே உனக்கு வீடு தருவேன் என்று. നല്ല വാഹനം തരുമെന്ന്. நல்ல வாகனம் தருவேன் என்று. നല്ല സഭ തരുമെന്ന്. நல்ல சபை தருவேன் என்று. നല്ല പ്രോപ്പർട്ടി തരുമെന്ന്. நல்ல நிலங்களை தருவேன் என்று. എങ്ങനെ? எப்படி? ഒന്നേ എനിക്ക് പറയാനുള്ളൂ. ஒன்றே ஒன்று தான் என்னால சொல்ல முடியும். കാറ്റ് നിന്റെ മേൽ അടിക്കും. காற்று உன்மேல் வீசும். തീ നിന്റെ മേൽ വരും. அக்கினி உன்மேல் வரும். പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മേൽ വരും. பரிசுத்தாவியானவர் உன்மேல் வருவார். അപ്പോൾ അത് സംഭവിക്കും. அப்பொழுது அது நடக்கும். எஸ். 17 വയസ്സുകാരിയോട് ഒരു ദൂത്. 17 വയது உள்ளதான அந்த நபரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ഒരു മകനെ നീ പ്രസവിക്കും. ஒரு மகனை நீ பிரசவிப்பாய். മറിയ പറയുകയാണ്, மரியாள் சொல்லுகிறார், ഞാൻ കല്യാണം കഴിച്ചിട്ടില്ല. நான் இதுவரையிலும் கல்யாணமே ஆகல. പുരുഷനെ എനിക്ക് അറിയില്ല. ஆமென். நான் புருஷனை அறியவில்லை. ഈ ഏരിയയിൽ ഇങ്ങനെ ഒരു പ്രസവം നടന്നിട്ടുമില്ല. ஆமென். இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு பிரசவம் நடந்ததும் கிடையாது. Praise the Lord. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഉടനെ ദൂതൻ ഒരു ടെസ്റ്റ് പണി പറയുകയാണ്. உடனே தூதன் ஒரு சாட்சியை சொல்லுகிறார். ഒരു സംഭവത്തെ പറഞ്ഞു കൊടുക്കുകയാണ്. ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி விடுகிறார். നിനക്കൊരു കൂട്ടുകാരിയുണ്ട്, ഓർമ്മയുണ്ടോ? உனக்கு ஒரு நண்பர் இருக்க, அவனுக்கு தெரியுமா? ഒരു കൂട്ടുകാരിയുണ്ട്, ഓർമ്മയുണ്ടോ? കുറെ നാളുകൾക്ക് മുമ്പ് നിന്റെ കൂടെയാ താമസിച്ചേ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவள் உன்னோடு கூட தான் தங்கினாள். 65 വയസ്സായി അവക്ക്. 65 വയதான അവளுக்கு. Praise the Lord. ഹല്ലേലൂയ. അവളെ ആൾക്കാർ മച്ചി 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 എന്ന് വിളിച്ച് അവളെ ആമേൻ എല്ലാ ജനങ്ങളും മലടി 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 എന്ന് കൂപ്പിട്ട് നിന്നയും പരിഹാസവും അപമാനവും സഹിക്കാതെ നിന്ദയും പരിഹാസവും അവമാനത്തെയും സഹിക്കவே முடியாத நிலைமையிலே അവൾ ദേശം വിട്ട് ഓടി. அவள் தேசத்தை விட்டு ஓடின நிலைமை. മലനാട്ടിൽ താമസിക്കുക. அவள் മலை ദേശത്തിലെ തങ്ങുகிறார். മച്ചി എന്ന് വിളിച്ചവൾക്ക്, മലടി എന്ന് சொல்லப்பட்டவளுக்கு 6ആം മാസം. ഇത് 6வது മാസം. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് കൈയെ തട്ടി ആண்டവരെ സ്തോത്രിப்போம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ശക്തിയോടെ കരമടിച്ച് പറ. ബലത്തോടെ കരങ്ങളെ തട്ടി சொல்லுங்க. ഇംപോസിബിൾ എന്ന് പറഞ്ഞ ഗർഭപാത്രത്തിൽ முடியாது என்று சொன்ன அந்த கர்ப்பத்தில் പോസിബിൾ വെളിപ്പെട്ടു. அங்கே தேவனுடைய பாசிபிள் வெளிப்பட்டது. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഇംപോസിബിൾ എന്ന് നീ ആവർത്തിച്ച് 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 പറഞ്ഞ വിഷയങ്ങളുടെ മേലെ, ஓ இது முடியாது இது முடியாது முடியாது என்று சொல்லி தொடர்ச்சியாய் நீ சொல்லிக் கொண்டிருந்த காரியத்தின் நடுவிலே, ഇംപോസിബിൾ എന്ന് പറഞ്ഞ കാര്യത്തിലെ முடியாது என்று சொன்ன காரியத்திலே ഒരു സാധ്യത വെളിപ്പെടുന്നുണ്ട്. ஓ தேவனால் செய்யக்கூடிய ஒரு கூடும் என்கிற காரியம் ഒരു நடக்கிறது. പോസിബിൾ ഞാൻ കാണുന്നുണ്ട്. பாசிபிள் நான் பார்க்கிறேன். ശക്തിയോടെ ബലത്തോടെ. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. എന്നിട്ട് അവിടെ പറയുന്ന ഒരു കാര്യം, അവൾ சொல்லுகிற ஒரு காரியம், ദൈവത്തിന് ഒരു കാര്യവും അസാധ്യമല്ലല്ലോ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Nothing to impossible before God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Praise the Lord. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എത്ര പേര് ഇന്ന് രാത്രി ദൈവത്തിൽ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் இந்த இரவிலே தேவனில் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹalleluya. സകല വഴികളും കർത്താവ് തുറക്കാൻ പോവാ. எல்லா വഴിகளையும் கர்த்தரே திறக்க போகிறார். എങ്ങനെയാണ് അസാധ്യങ്ങൾ സാധ്യമാകുന്നത്? எப்படி முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் நடக்க போகிறது? അത്യുന്നതന്റെ ശക്തി നിന്റെ മേൽ വരുമ്പോ, உன்னதமானுடைய பலன் உன்மேல் வரும்போது. വെറുതെ ഇരുന്ന് വചനം കേട്ടോണ്ട് പോയാൽ വിടുതൽ കിട്ടത്തില്ല. சும்மா வசனத்தை கேட்டுட்டு போனா மட்டும் விடுதலை கிடைக்காது. ഞാൻ ഇന്ന് വചനം പ്രസംഗിച്ചോണ്ട് നിൽക്കുമ്പോൾ, நான் இன்று வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டு நிற்கும்போதே ശക്തി നിങ്ങളുടെ മേൽ വെളിപ്പെടുന്നു എങ്കിൽ வல்லமை உன்மேல் வெளிப்படுகிறது என்றால் നീ വിടുതൽ പ്രാപിച്ചു കഴിഞ്ഞു. விடுதலையை பெற்று விட்டாய் என்று കരങ്ങളെ அர்த்தம். അടിച്ചു പറഞ്ഞോട്ടെ, கையை தட்டி சொல்லுங்க. അത്യുന്നതന്റെ ശക്തി നിന്റെ മേൽ നിഴലിടുമ്പോൾ உன்னுடைய மனதிலான பலன் உன்மேல் நின்றும்போது അസാധ്യങ്ങൾ സാധ്യമാകും. கூடாதவைகள் கூடும்.